கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த மட்டனை நான் அவிச்சிக்க போகிறேன். இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். நான் 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். அப்படியே இது வேகட்டும். இதை நம்ம வேக வச்சு இதை எடுத்துக்கலாம். கைப்பிடி அளவுக்கு பூண்டு எடுத்துக்கிறேன். இஞ்சி பூண்டு சமமாக எடுத்துக்கிறேன். நான் எடுத்துக்கிறேன். பச்சை மிளகா போட்டுங்க. இங்கே பாருங்க, நான் ஒரு 4 மிளகாய் போட்டுக்கிறேன். உங்கள் விருப்பப்படி காரம் சேர்த்துங்க. அரைச்சி கொண்டு வந்துடலாம். பாருங்க, மட்டன் அந்த அளவுக்கு வந்துருச்சு. நம்மளுக்கு 50 கிராம் அளவுக்கு பட்டை சேர்த்துக்கலாம். 50 கிராம் நெய், 50 கிராம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சின்ன சீரகம், பெரிய சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கருப்பு ஏலக்காய், ஒரு ஜாதி பச்சரி, 2 பிரிஞ்சி இலை எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இதெல்லாம் நம்ம இதில் போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். நல்லா இது நல்லா பொரிஞ்சிச்சு. பெரிய சைஸ் வெங்காயம் 2 வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நம்ம போட்ட வெங்காயம் நல்லா அழகாக சேர்ந்து பொன்னிறமாக ஆகிடுது. இங்கே பாருங்க, நம்ம அரைச்சி கொண்டு வந்தால இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இந்த பேஸ்ட்டு, பூண்டு பச்சை மிளகாய் பேஸ்ட்டு நான் இதை சேர்த்துக்கணும். பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நம்ம அழகாக இதை வதக்கிக்கணும். பாருங்க, இது ரம்பா இலைன்னு சொல்லுவாங்க. இந்த ரம்பா இலை, புதினா கொத்தமல்லி தழை நம்ம சேர்த்து, ரம்பா இலை, புதினா கொத்தமல்லி போட்டு நம்ம இதை அழகாக நம்ம இதை வதக்கிக்கிறோம். வதக்கி வச்ச ஒரு மீடியம் சைஸு ஒரு 4 தக்காளி பழத்தை நம்ம சேர்த்துக்கிறோம். தக்காளி பழம் சேர்த்துட்டு இதை நம்ம அழகாக கலந்துக்கிறோம். அப்படியே வதங்கிட்டோம். புதினா ரம்பா இலைன்னு பாருங்க, அழகாக வதங்கி ஒரு டேஸ்ட்டு பார்த்து ஒரு இப்போ தான் நல்லா 4 கிலோ அளவுக்கு மட்டன் அரைச்சி சேர்க்கணும். மட்டனை நான் அரைச்சி சேர்க்கணும். 4 கிலோ அளவுக்கு தூள் 2 ஸ்பூன் சேர்க்குறேன். மல்லித்தூள் நான் 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 3 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து, மசாலா தூள், மல்லித்தூள் சேர்த்து சேர்த்துக்கிறேன். திட்டமாக தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்து இதை அழகாக கலந்து வச்சுக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் சேர்த்துங்க. சூப்பராக எல்லாம் சேர்ந்து சூப்பராக வருது. உப்பு நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம். மட்டனுக்கு அரிசிக்கு சேர்த்து ஸ்பூன், சின்ன ஸ்பூன் 2 மட்டன்லாம் அப்புறமா சேர்த்துக்கலாம். நம்ம கொஞ்சம் லெமன் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் லெமன், தயிர் சேர்த்துட்டோம், லெமன் சேர்த்துட்டோம். வேக வச்சா மட்டனை நம்மளை சேர்த்துக்கலாம். வேக வச்ச மட்டனை சேர்த்து நம்ம அழகாக கலந்துக்கலாம். மட்டனில் வேக வச்சு எடுத்து தண்ணி 1 கப்பு இருந்துச்சு சேர்த்துக்கிறேன். 2 கப்பு அரிசிக்கு 4 கப்பு தண்ணி வைக்கணும். மட்டனில் வேக தண்ணி வச்சுட்டேன். 1 கப்பு வானிலை தண்ணி வைக்கிறேன். தேங்காய் பால் உங்கள் விருப்பம். தேங்காய் பால் சேர்த்துக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் 4 கப்பு தண்ணி வச்சுக்கலாம். அதில் 2 கப்பு தேங்காய் பால், 1 கப்பு மட்டன் வேக வச்ச தண்ணி, 1 கப்பு தண்ணி கொதிக்க விட்டுட்டு நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். இது கொதிக்கிட்டோம். தண்ணி கொதி வந்துடுச்சு. 2 கப்பு பசுமதி ரைஸ் எடுத்து நான் கழுவி தண்ணியெல்லாம் வடிகட்டி வச்சுக்கிறேன். பாருங்கள், சேர்த்துக்கலாங்க. அரிசியை போட்டுட்டு லைட்டாக அப்படியே கிண்டிக்கலாம். காரம் உங்கள் விருப்பப்படி சேர்த்துங்க. தண்ணி திட்டமாக வச்சிங்க. தேங்காய் பால் உங்கள் விருப்பம். உப்பு காரம் உங்கள் விருப்பம். மிதமான சூட்டில் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேகணும். தண்ணியெல்லாம் சுண்டி ஒரு அழகான பக்குவத்துக்கு வந்துருச்சு. லெமன் கொஞ்சம் போட்டுக்கலாம். அதை கொஞ்சம் நெய் சும்மா நெய்யில் வறுத்து வச்சுருந்தா முந்திரி திராட்சை சும்மா அப்படி மேலே அப்படி லெமன் போட்டுக்கிறோம். நெய் சேர்த்துக்கிறோம். நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சை சேர்த்துக்கிறோம். இதை அப்படியே நம்ம தம் போட்டுட்டு நம்ம எடுக்கலாமா? அப்படியே இறக்கி வச்சுட்டோம். தம் போட்டு இதை எடுக்கலாம். 10 நிமிஷம் தம் போட்டு நம்ம இதை எடுக்கலாம். வாங்க பார்க்கலாமா? பாருங்க, சூப்பராக செஞ்சுட்டோம். சாப்பிட்டு பார்க்கலாமா? பாருங்க, என்ன சூப்பரான சுவையான அழகான ஆரோக்கியமான ஒரு மட்டன் பிரியாணி நம்ம செஞ்சுட்டோம். சாப்பிட்டு பார்க்கலாமா? வாங்க நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெய் பொல எண்ணெய் அழகாக வருது இல்லை? மட்டன்லாம் அழகாக வெந்து நம்ம போட்ட பொருள்லாம் அழகாக சேர்ந்து சூப்பராக வந்துச்சு. வாங்க நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். பாருங்க, எளிமையான முறையில் நான் உங்களுக்கு ஒரு மட்டன் பிரியாணி செஞ்சு காமிச்சிட்டேன். நான் நினைக்கிறேன் இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே மெத்தட் செஞ்சு சாப்பிட்டுட்டு நான் செஞ்சேன் இந்த மட்டன் பிரியாணி எப்படின்னு சொல்லுங்கப்பா. என்னங்க, சாப்பிட்டு பாருங்கள். பாய், தேங்க்யூ.